ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, பொதுவாக சக்தி சிவன் இரண்டும் இணைந்துதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நம்முடைய மனம் எல்லாம் அமைகிறது. அதுபோல செல்வம் செல்வம் என்பதும் நம்மோடு வராது. சிவம் என்பதும் பாபா என்பதும் ஒன்றுதான். சிவனே பாபா, பாபாவே சிவன், அனைவருக்கும் அறிந்த ஒன்று. நமக்கு எந்த செல்வமும் இறுதியில் கூட வராது. சிவம் பாபா என்கின்ற செல்வத்தை தவிர நமக்கு எந்த செல்வமும் நம்மோடு வரப்போவதில்லை. இந்த உடலில் உயிர் வந்ததும் மாயையே, அந்த உடலை விட்டு உயிர் போவதும் கூட மாயைதான். உடலால் ஏற்பட்ட சொந்தங்களால் புடைசூழ வாழ்வதும் மாயைதான். மனித உருவை கொண்டு பூமியில் ஜனித்த பொழுது வெறும் கையுடன் வந்தோம், போகும் பொழுது வெறும் கையுடன் தான் போவோம் என்பது வழக்கத்தில் உள்ள கூற்று. ஆனால் ஆன்மா நிரம்பி வழிய பெரும் செல்வம் ஒன்றை கொண்டுதான் செல்லுகிறார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் அதை கொண்டு செல்லுகிறார்கள். அது என்ன செல்வம்? ஆதியும் அந்தமும் இல்லாத என்றும் நிலையான செல்வமாம் அந்த பேரானந்த சிவம் சாய் பாபா என்கின்ற பெரும் செல்வத்தை நிச்சயம் கொண்டுதான் செல்லுகிறார்கள் புண்ணிய ஆத்மாக்கள். அது சிவத்திற்கும் அந்த புண்ணிய ஆத்மாவுக்கும் மட்டுமே உள்ள பேரானந்த பந்தம். அது புறக்கண்களுக்கு புலப்படவே புலப்படாது. யாரெல்லாம் சிவபெருங்கருணையை உணரப் பெற்றவர்களோ, யாரெல்லாம் வாழும் காலத்தில் சிவத்தையே உயிர் என்று நினைத்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் சிவத்தை உணர முறப்பட்டு சித்தமெல்லாம் சிவனே என்று வாழ்கிறார்களோ, இவர்கள் யாவரும் நிச்சயம் இந்த பூவுலக பணியை முடித்துவிட்டு வெறும் கையுடன் செல்வது இல்லை என்பது சிவத்திண்ணம். மனித உடலால் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் இந்த மனித உடலை வைத்து அந்த இறைவனை நினைத்து நினைத்து உணர்ந்து இறைவனோடு ஒன்றாக கலக்கவே என்று ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இறைவன் தக்க தருணத்தில் உணர்த்துவார். அந்த உணர்த்துதலை புரிந்து கொண்டு தண்ணீருக்குள் மலர்ந்து வாழ்ந்தாலும் தண்ணீரில் ஒட்டாத தன்மையுடையது தாமரை மலர். அதை போலவே செல்வ குவியல் பெற்று வாழ்வோருக்கும், தேவையான செல்வத்துடன் வாழ்வாருக்கும், நடுத்தர வர்க்கமாக வாழ்வோருக்கும், வறுமையில் வாழ்வோருக்கும் இலக்கு என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது சிவமாக, சாயியாக மட்டுமே இருத்தல் வேண்டும். தங்களுக்குள் சிவத்தை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை ஆத்மாக்களுக்கும் இது விளங்கி போகும். மற்றபடி சிவத்தை நினைக்கவோ உணரவோ ஆதாரம் கேட்போரிடத்திலே மற்றும் சிவத்திடம் நிலையில்லா செல்வத்தை மட்டுமே வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் சிவம் என்றும் மறைபொருளாகவே இருந்து விடுகிறது. பாசாங்கில்லாத பக்தியினால் மட்டுமே பரமனை உணர முடியும். சிவபெருங்கருணையை உணர்ந்து வாழ வேண்டும். நிலையான சிவத்தை, சிவத்தாயை, துவாரகா தாயை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கேட்போம். சிவபெரும் வாழ்வோம் என்றும் என்றும் வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் சாய்நாதாய, ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.